அண்மை செய்தி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இளம்பெண் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த பெற்றோரை கைது செய்திருக்கிறது பட்டுக்கோட்டை காவல்துறை. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சிவா, இதற்கு அடுத்தபடியாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? பட்டுக்கோட்டை அருகே கலப்பு திருமணம் செய்த இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அந்த பெண்ணின் தந்தை மற்றும் தாயை வாட்டாத்திக்கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பூவாளூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் நவீன்குமார், அதே கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐஸ்வர்யா. இருவரும் திருப்பூரில் பணிபுரிந்து வந்த நிலையில் இருவருக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் கடந்த 31/12/2023 அன்று திருமணம் செய்துள்ளனர். பெற்றோர்களுக்கு தெரியாமல் திருமணம் செய்த சம்பவம் வீடியோ வெளிவந்த நிலையில் சமூக வலைதளங்களில் வெளிவந்த நிலையில் இது தொடர்பாக பெண்ணின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். புகாரின் பேரில் பல்லடம் காவல்துறையினர் தம்பதியினரை அழைத்து பேசியுள்ளனர். அப்போது காவல் நிலையத்தில் பெண்ணின் பெற்றோர்கள் பேசி ஐஸ்வர்யாவை மட்டும் சொந்த ஊருக்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் ஜனவரி 3ஆம் தேதி ஐஸ்வர்யா மர்மமான முறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக இறந்து கிடந்துள்ளார். இதனை அடுத்து அவர் இறந்ததை யாருக்கும் தெரியாமல் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்காமல் உடலை எரித்து விட்டனர். இந்நிலையில் வாட்டாத்திக்கோட்டை போலீசார் அவர் பெண்ணின் தந்தை மற்றும் தாயை கைது செய்து பட்டுக்கோட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக பூவாளூர் கிராமத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.